நீங்க எங்க வேலை செய்றீங்க? நானா இன்ஃபோசிஸ்ல. உங்க இன்ஸ்டா ஐடி என்ன? இன்ஸ்டா ஐடியா? யோ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா? சரி, என்ன லவ் ஃபெயிலியரா? ஏங்க எப்படிங்க? ஆமா, இது பெரிய கூமாப்பட்டி ரகசியம். அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே. என்ன மேக்னாவா? மேக்னா இல்ல, அனு. அனுவா? சரி, ஜிம்முக்கு போயிட்டு பாடி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டா? இல்ல அப்படிலாம் இருந்தா தானே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்படிலாம் இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ட்டு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல அனு கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதான் இந்த குறையெல்லாம் சரி பண்ணலாம். சோப்பா, இதெல்லாம் குறைன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட யாருங்க சொன்னா? அனு வந்து சொன்னாங்களா? இல்ல நான் தான். பாருங்க, உங்க ஹெல்த்துக்காக நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் மற்றவங்களுக்காக ஒரு விஷயம் பண்றதுன்றது சரியா எனக்கு என்னவோ தோணல. ஓ, அப்ப இதெல்லாம் இல்லைனாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? பொண்ணுங்களுக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்கள தான் பிடிக்கும். யூஸ்வலா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா அதுல உண்மை இல்லை. ஸோ விட்டுருங்க. இங்க பாருங்க, குறைன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த குறையும் தாண்டி யார் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர். ஓகே ஓகே, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா பைக்ல நம்ம 2 பேர் மட்டும் தானே போறோம். தனியா வானத்தை பார்த்து பேசினா எல்லாம் நான் லூசுன்னு நினைப்பாங்கல்ல, அதனால தான். அதுவும் கரெக்ட் தான். யோ, நீ நிச்சயமாவே ஹார்ம்லெஸ்யா? இல்ல. சரி, ஈவினிங் ஜிம்முக்கு வருவீங்களா? வருவேன். ஹெல்த்துக்காக மட்டும், மேக்னாக்காக இல்லை. மேக்னா இல்ல, அனு. சாரி, நான் கேரக்டரா மாறிட்டேன். நானும் ஈவினிங் ஜிம்முக்கு வருவேன், ஹெல்த்துக்காக. உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்கறதுக்காக இல்லை.